ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா கிட்டேருந்து நியூஸை வந்து தெரிஞ்சுக்கிறா இல்லையா. அதாவது இங்கே வந்து இந்த ஃப்ரெண்ட் அவங்க அம்மா அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து அவங்க அக்காவை ஏதோ பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் அவங்க டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போனதுனால அவள் வந்து தானாகவே விசாரித்து இப்போ ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ அங்கே வந்த உடனே இவங்க 3 பேர் சேர்ந்து இவ்வளோ திமிரு இருந்தால் என்னோட வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவள்கிட்ட கத்துறதுக்காக ஆரம்பிக்க, அவளும் எங்கள் அக்காவை அசிங்கப்படுத்துகிறப்ப நீங்கள் யாருன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்து எனக்கும் இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கணும்ல ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோடையும் வாக்குவாதம் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாள். ஸோ அவங்க அக்காவை வந்துட்டு மரியாதை குறைவாக பேசினதுனால மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்போ அந்த பெண்ணும் அவங்க வீட்டு வேலைக்கார அம்மாவை நம்ம ஹீரோயினை அடிக்க சொல்ல வேலைக்கார அம்மாவும் நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து கைகலப்பும் ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர்னு சொல்லி அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்க எல்லாருமே அதனால் ஹர்ட் ஆகிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அக்காவும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, அவங்க அக்காவும் உனக்கு நல்லா வேணும், அவங்கெல்லாம் புள்ளி பண்ணுறவங்கன்னு தெரிஞ்சோ அவங்ககிட்ட தானாகவே வந்துட்டு நீ போய் மாட்டியிருக்க அப்படிங்கிற மாதிரி திட்ட, அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்க அக்காவை வந்து கொஞ்சமாக புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றும் ஹர்ட் பண்ணலன்னா அவங்கள வந்து நாங்கள் அப்ரோச்சே பண்ணியிருக்க மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசலான்ட்டு தான் போனோம், அங்கே ஒரு யானையை வந்துட்டு எங்கள் மேலே வந்துட்டு ஏவி விட்டுட்டாங்க, அதுக்கு பிறகு தான் நாங்கள் சும்மா இல்லாமல் அவங்கள பதிலுக்கு அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு காயமானது உண்மை தான், ஆனால் அவங்களுக்கும் காயமாயிருக்குதான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இது ஒன்றும் பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த விஷயம் பற்றி ஹீரோ கேள்விப்பட்டா உன்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் ஒரு கொஸ்டின் பண்ண, நம்ம ஹீரோயினும் அவன் இதுக்கு முன்னாடி மட்டும் என்னை பற்றி என்ன நல்லாவா நினச்சிட்டு இருந்தான், அவன் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், அதுவெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, உன்னை யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை இந்த ஃப்ரெண்டும் அவளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட இல்லாதது பொல்லாததுலாம் சொல்லி திரிச்சு விட்டுறாங்க. அதாவது நாங்கள் எதுவுமே பண்ணலை, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம், ஹீரோயின் வந்துட்டு எங்கள் எல்லாரையும் தேவையில்லாமல் ஒரு பைத்தியக்காரத்தனமாக வந்து எல்லாரையும் அடிச்சு போட ஆரம்பிச்சிட்டா, கூட வந்து அவள் ஃப்ரெண்டை வேறு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தா, எங்கள் அம்மா வயசானவங்க கூடன்னு பார்க்கல, எங்கள் அம்மா மேலேயே வந்துட்டு கையை வச்சுட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து மட்டமாக நடந்துட்டுருக்கா, இப்படிப்பட்டவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இவளை வந்து நீ சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு கத்திட்டு இருக்க. சரி அவதுக்காக இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லிடுறான்னா, எங்கள் அம்மா வந்துட்டு எவ்வளோ கைண்டானவங்கன்னு உனக்கே தெரியும்ல, ஸோ இங்கே அவங்க அக்கா வந்து மிஸ்ட்ரஸாக இருக்காங்க, ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு அவளுக்கான பொறுப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்றதுனால ஒரு நல்ல மனிதாபிமானத்தோட அவங்க அக்காவை பார்த்து பேசலான்ட்டு போனாங்க, இந்த விஷயம் ஹீரோயினுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு போல், அதனால தான் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி கத்துறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட, அதுக்கப்புறம் ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக ஹீரோவுடைய அப்பா அம்மா கிட்டே கூட்டிகிட்டு வந்து பேசணுன்ட்டு வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோவோட அப்பாவும் இதுங்கெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்குங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சாக்கப்போக்கு சொல்லி எஸ்கேப் ஆகிட, இந்த பக்கம் ஹீரோவுடைய அம்மாவும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுங்களும் எப்படியும் ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரியே அப்படியே அச்சு பேசுகிறாமல் சொல்ல, ஹீரோயின் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவள் காரணம் இல்லாமல் யாரையும் இந்த மாதிரியாக ஹர்ட் பண்ண மாட்டாளே, அவள் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்ன நடந்திருக்குன்னு என்கிட்ட மறைக்காமல் சொன்னீங்கன்னா தான் என்னால் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் தான் ஏற்கனவே சொன்னலம்மா, தப்பு எல்லாமே ஹீரோயின் மேலே தான், என்ன விஷயம் நடந்திருந்தாலும் பெரியவங்களை எதிர்த்து வந்து கையை நீட்டி இருக்கக்கூடாது இல்லையா, அவள் ரொம்ப வந்துட்டு முரட்டுத்தனமாக நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளை பற்றி எல்லாரையும் விட எனக்கு தான் நல்லா தெரியும், அவள் ரொம்பவே வந்து நியாயமானவ, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு காரணம் இல்லாமல் அவள் இவங்கள ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டா, இவங்க வீட்டுக்கும் போயிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஆணித்தனமாக அடித்து சொல்கிறாங்க. இதனால் அந்த ஃபென் அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு முகத்தை எங்கே வச்சுக்கிறதுனே தெரியாமல் இருந்துட்டுருக்கு. இதே விஷயத்த ஃபென்னோடைய அப்பா கிட்டேயும் சொல்லி அவரே கிளப்பி விட்டுட்டு அவரும் இப்போ ஹீரோயினுடைய அக்கா கிட்ட வந்து தாம் தும்னு குதிச்சுட்டு இருக்காரு. என் பொண்ணையும் ஒய்ஃபையுமே நீ வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து அவமானப்படுத்திட்டியா, ஸோ இன்னும் 3 நாள் தான் நான் டைம் தருவேன், அதுக்கு மேலே மனுஷனாக இருக்க மாட்டேன், வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் எங்களால் வீட்டில் காலி பண்ண முடியாது, எங்கள் அக்கா உனக்காக வந்துட்டு காதலிச்சிருக்கா, உனக்காக அவளோட ஃப்யூச்சரை வந்துட்டு கெடுத்துட்டு இருந்திருக்கா, ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே நீ எதுவுமே இல்லாமல் எங்கள் அக்காவை நடு ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தலான்னு பார்க்குறியா அப்படின்ன உடனே என்னை அசிங்கப்படுத்தினது இல்லாமல் என்னோட திங்ஸ் எல்லாமும் வந்துட்டு உரிமை கொண்டாடணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உனக்கே கூச்சமாக இல்லையானே, சத்தியமாக கூச்சமாக இல்லை, ஏன்னா இத்தனை வருஷமாக எங்கள் அக்காவை நீ யூஸ் பண்ணிக்கிட்டதுனால தான் நான் இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்த, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் வந்துட்டு இந்த வீட்டை கேட்குறதுல தப்பே கிடையாது, நீ என்ன தான் சொன்னாலும் சரி இந்த வீட்டை நாங்கள் 2 பேர் காலியே பண்ண மாட்டோம், இந்த வீடு எங்கள் அக்காக்காக வாங்கினது, எங்கள் அக்காவுக்கு சொந்தமானது, ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீ தான் அவன் முடிவை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்ல, அவரும் 3 நாளில் நான் வரேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவளை போட்டு கண்ணா பின்னு கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். தேவையே இல்லாமல் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு பஜாரி மாதிரி நடந்துட்டு வந்திருக்க, மரியாதையாக ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனை நான் அதுக்காக மன்னிப்பு கேட்கணும், இங்கே எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, அவள் நான் செஞ்சதை சொன்னா ஆனால் அவள் செஞ்சதை சொன்னாலா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் சொல்கிறா, இங்கே வந்து எங்கள் அக்காவை வீட்டை விட்டு வெளியில் தருத்தி எங்கள் அக்காவை அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்களே, அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலையா, அதெல்லாம் நீ எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம
ஹீரோவும் தேமேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் இந்த உண்மையெல்லாம் மறைச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே வந்துட்டு போய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதுலேயே அவங்க லட்சணம் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ தான் இங்கே ஃப்ராட் பண்ணிட்டு இருக்க, ஃப்ரெண்ட் என்கிட்ட ஏற்கனவே உண்மையெல்லாம் சொல்லிட்டா, அவங்க அம்மா ஒரு நல்லெண்ணத்தோடு இங்கே வந்திருக்காங்க, ஆனால் நீ தான் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களை இந்த மாதிரி வந்து நடத்திட்டு இருக்க அப்படின்ன உடனே இதை கேட்குறவன் எவனுமே நம்ப மாட்டான். நீ அப்படிப்பட்ட கேனப்பையெல்லாம் இருப்பேன்னா கண்டிப்பாக உனக்கு விளக்கம் கொடுத்து என்னோட டயத்தை நான் வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன், என்னை பற்றி நீ என்ன நினைக்கணுமோ அப்படியே நினச்சிக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்த சில நாளில் பார்த்தோன்னா இன்விடேஷன் ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுக்கு ஹீரோவுடைய செக்ரட்டரி, அதுக்கப்புறம் அவங்க ஹீரோவுடைய வீட்டு வேலைக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே இவளோட ஆளாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவ வந்துட்டு அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு ஒட்டு பார்த்து எல்லா வேலையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்விடேஷன் பிரிண்ட் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இவளும் அந்த இன்விடேஷனை நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்க. ஹீரோவோட செக்ரட்டரியும் சரி உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை அனுப்பி வைக்கிறா. அதை பார்த்தோன்னே இந்த ஃபென் வந்துட்டு இவ்வளோ அழகான இன்விடேஷனில் என் பேருக்கு பதிலாக ஹீரோயினோட பேர் இருக்கே அப்படின்னு சொல்லி அதை கிழிச்சு போட்டுட்டு பேய்த்தனமாக கத்திட்டு இருக்க. அவங்க அம்மாவும் அவளை பார்த்து கோவப்படுறாங்க. நீ எதுக்காக வந்துட்டு இப்படி கோவமாவ டென்ஷன் ஆவன்னு தெரிஞ்சு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னோட நான் எப்படி பார்க்காம இருப்பேன், என்னோட இடத்துல கண்டவா வந்துட்டு இருந்துட்டு இருக்காளே, அதுவும் எனக்கு ஈக்குவலான ஒருத்தியாக இருந்துட்டு இருக்கா, ஏதோ ரோட்டில் கிடக்கிறவெல்லாம் வந்துட்டு இருந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கப்ப நான் எப்படி ஹர்ட் ஆகாமல் இருப்பேன். கண்டிப்பாக வந்துட்டு ஹீரோ எனக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறான் தான், இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கிறதுலே வந்துட்டு பாயிண்ட் கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு என் பேருக்கு பதிலாக அவள் பேர் இருக்கிறது நான் சும்மா விட மாட்டேன். அவள் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டா, இப்போ அடுத்தது இவனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிறதுக்காக பார்க்குறா இல்லை சொல்லி அப்படியே அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் உனக்காக நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான், எனக்காக அம்மா அப்பா பணம்னு எல்லாமே இருக்குது, அவகிட்ட எதுவுமே கிடையாது, ஆனால் அவள் சந்தோஷமாக இருக்கா, நான் மட்டும் எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அவங்க அம்மாவோ உனக்கு ஹீரோ கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன், நீ என்ன நம்பி இரு, கண்டிப்பாக வந்துட்டு அவளோட மூக்கை உடச்சி ஹீரோக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவள் வந்து அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வரா. அந்த சமயத்தில் என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்குது, ஸோ நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்கிறான்னா ஹீரோவுடைய அம்மாவை பற்றின விஷயத்த ஆர்டிக்கலாக வந்து மீடியாவில் பப்ளிஷ் பண்ண சொல்லி சொல்கிறா. ஸோ இதை கேட்டுட்டு உனக்கு எப்படி அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது எனக்கு அட்வான்டேஜ் தான், ஏன்னா இந்த விஷயம் வந்துட்டு ஹீரோயின் முன்னாடியே ஹீரோ கிட்ட சொல்லி மிரட்டிட்டு இருந்தா, அதனால் இது பப்ளிஷ் ஆச்சுன்னா ஹீரோயின் பேர் தான் நாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டு ஹீரோயினை விரும்பாததுனால அவளும் சரின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிறா. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிடுறா. அதனால ஃப்ரெண்டுக்காக ஒர்க் பண்ணுற ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டும் ஹீரோ கிட்ட நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து கொடுறா. ஸோ இதுக்கு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க, இதில் உங்களை பற்றின விஷயம் தான் வந்திருக்கு, ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் எடுத்து வாசிக்கிறான். அதை பார்த்தோன்னே அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து இறந்து போகலை, இத்தனை வருஷமாக வந்து சைக்கா வார்டில் தான் இருந்தாங்க, இப்போ தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி எல்லா விஷயமே இருந்துட்டுருக்கு டீட்டெயில்டாக. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் ஹீரோயினோட வேலை தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு வரான். அந்த சமயத்தில் நியூஸ் பேப்பர் வாசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு கோவப்பட, நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அதில் இருக்கிறத நாங்கள் 2 பேருமே படிச்சிட்டோம், அதில் இருக்கிறது உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. இது நம்ம ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியலை. இந்த விஷயத்தை நம்ம சீக்ரெட்டாக தானே வச்சுருந்தோம், எப்படி வெளியில் வந்திருக்கோம், ஸோ கண்டிப்பாக வெளியில் வந்த ஆள் வந்துட்டு வெளியில் விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. இது யார் மூலமாக வெளியில் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. கண்டிப்பாக இது ஹீரோனோட வேலை தான் அப்படின்ன உடனே ஹீரோவுடைய அம்மாவும் சத்தியமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஹீரோயினுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பாண்டிங் இருந்துட்டுருக்கு, அதையும் மீறி அவன் இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வரப்போகிறா, அப்படி இருக்கப்போ வரப்போகிற குடும்பத்தை கண்டிப்பாக வந்துட்டு பேரை கெடுக்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் அவளை தவிர இந்த வீட்டில் வந்துட்டு வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, அது மட்டும் இல்லாமல் அவன் மட்டும்தான் என்னை ரிவெஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருக்கவ, நான் அசிங்கப்படுறதை பார்க்குறதா அவளுக்கு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு, ஸோ கண்டிப்பாக அவள் தான் ஈவிலானவ அப்படின்ன உடனே ஹீரோவுடைய அம்மாவும் அவள் ஈவிலானவளா இல்லை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஈவிலானவளா நல்லா யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும், ஆனால் இப்போ நீ அவள் மயக்கத்தில் இருக்கிறதுனால உனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழி போடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ஹீரோவுடைய அப்பா அம்மா தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக வரா. ஆனால் வீட்டில் அவங்க 2 பேரும் இல்லை. ஸோ ஹீரோ தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். வேலைக்காரமாவும் எப்பவும் போல் வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட வத்தி வைக்கிறதுக்காக இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் நீ வந்து ப்ளேம் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை நான் பண்ணலை அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் இதை நீ பண்ணவே இல்லைங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் பண்ண தானே நினைக்கிறேன், சரி அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்ப, என்ன முதல்ல பண்ணலன்னு இப்போ பண்ணுங்கிற, உனக்கு என்னதான் வந்துட்டு மனசோ, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் உன் மேலே எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருந்துட்டு இருக்காங்க, அவங்க பேரை கெடுக்கிறதுக்காகவே முயற்சி பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் சண்டை போடுறா. நான் பண்ணாத விஷயத்தை வந்துட்டு திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், நீ திட்டத்தை கண்டினியூ பண்ணு, நான் தான் பண்ணுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறமும் வந்துட்டு எதுக்காக இப்படி படுத்துறேன்னு நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் வந்து அசிங்கப்படுத்துறான். அவங்க அப்பா அம்மாவை வந்து ஏமாற்றி இவ வந்து கழுத்த இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதனால கோவப்பட்டு அவனை அரைஞ்சிட, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், நான் அரைஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு, அதனால இப்பயும் அதான் உனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போக அவளும் திரும்ப வந்துட்டு அவனை பலர் நிறையறா. ஸோ திரும்ப திரும்ப வந்துட்டு நீ நிறையிறனா கண்டிப்பாக உனக்கு என்னோட கிஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு
அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறதுக்காக போக நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக வந்துட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் பார்க்கறது அவன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுவே அருவருப்பாக இருந்தால் எப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, கருமம் ஒன்னெல்லாம் மனுஷனாவே வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓட்டோ எடுத்துடுறா. அவன் போனதுக்கப்புறமா இவங்க வீட்டு வேலைக்காரங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக நடந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு டக்குன்னு அவளை ஹக் பண்ணுறான், அவளை விலக்கி விட்டு அவனை அடிக்கிறா. பயங்கரமாக வந்துட்டு இவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்க போல, ஏதோ கிஸ்ஸனெல்லாம் வேற பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் 4 பிட்டை வந்துட்டு சேர்த்து போட்டு விட்டுட்டு இந்த ஃப்ரெண்டுக்கோ பயங்கரமாக வயிறு எரிய ஆரம்பிக்குது. அப்போ அவளோ இதுக்கும் மேலே வந்துட்டு ஹீரோ கிட்ட நான் எதுக்காக சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு அவளோட ஃப்ரெண்டும் என்ன ஆனாலும் சரி அந்த மாதிரி கேவலமான ஒருத்திக்கிட்ட நீ தோத்து போயிடக்கூடாது, அதனால நீ முன்னாடியே வச்சு காலை பின்னாடி வைக்கவே கூடாது, கண்டிப்பாக அவளை வந்து வீழ்த்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம 3 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்ததான் இதுங்க 3 சேர்ந்து பிளான் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோடைய அம்மாவை விட்டு கால் பண்ண வச்சு ஃப்ரெண்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா. ஹீரோட கல்யாண நியூஸை வந்துட்டு அவளால் ஜீரணிக்க முடியல, அதனால ரொம்ப டிப்ரெஸ் ஆகி படுத்த படுக்கை ஆகிட்டா. ஹீரோ வந்தால் மட்டும் தான் சரியாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து விட்டு போட்டு விட்டுடுறாங்க. இதை நம்புற நம்ம ஹீரோவும் உடனே இருக்கிற வேலை எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வர அவள் ஃப்ரெண்டோடைய அம்மாவும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அவங்க பொண்ணு மேலே பரிதாபப்படுற மாதிரி கண்ணா பின்னான்னு நடிப்பை கொட்ட நம்ம ஹீரோவும் உடனே பதறி போயிட்டு அங்கே ஃப்ரெண்டை போய் பார்க்குறான். ஸோ அங்கே ஃப்ரெண்டை பார்த்தா அவளும் வந்துட்டு அப்படியே நடிச்சு கொட்டுறா. எனக்கு நல்லாவே தெரியும் நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீயும் எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்க 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே அவளை டிவோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது, உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதுனால என்னால் அந்த வலியெல்லாம் தாங்க முடியல, நானும் வந்து வலியை எப்படியாவது மறைச்சிக்கிட்டு உங்ககிட்ட நடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் நடிக்கவும் முடியல, என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமாக புலம்பி அழுதுட்டுருக்க. உடனே நம்ம ஹீரோவும் சரி இந்த பிளேஸில் இருக்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி இருந்துட்டுருக்க போல, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்க, அதுக்கு அவளோ என்னோட வந்துட்டு ஒரு வெக்கேஷனுக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டு போடுறா. நம்ம ஹீரோவும் தன்னால் தானே இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி நான் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆக்சுவலாக இங்கே இதுங்க 3 சேர்ந்து என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட ஸ்லீப் பண்ணி எப்படியாவது இவ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணுறான்னா அவனோட வீட்டுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் கொஞ்ச நாள் வந்து வெக்கேஷன் போகலான்ட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். யார் ஃப்ரெண்டு என்ன ஏதுன்னு அவங்க அம்மா நோண்ட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே மழுப்பிடுறான். சரி போயிட்டு உடனே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவும் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேற யார்கிட்டையும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸில் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு அவளை பயங்கரமாக வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோட வீட்டுக்கு போனியாமே, அவனை போய் கிஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியா, அவன் பலமுறை அவனை அரைஞ்சி அனுப்பி விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைகீழ வந்து ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயம்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் சொல்லி தான் தெரியும், ஃப்ரெண்டுக்கு அப்படி தெரிஞ்சதுன்னு பார்க்குறியா, ஹீரோ சொன்னது தான். ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ஃப்ரெண்ட் கிட்ட மறைக்க மாட்டான், நீ எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அதை வந்துட்டு ஃப்ரெண்ட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவகிட்ட உண்மையை சொல்லுவான். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுறா. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து தனியாக ஒரு ரெசார்ட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக லூட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் மற்றவங்க எல்லாரையும் மறந்துட்டு இதுங்கெல்லாம் சேர்ந்து இங்கே கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்க. ஃப்ரெண்டும் தன்னோட பிளான் படி எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட் எப்படியாவது ஹீரோவோட ஸ்லீப் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மெடிசனை மாற்றி போட்டுறாங்க. அதாவது நைட் எடுக்கிற மெடிசனை காலையில் எடுத்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு எமோஷன்ஸ் எல்லாம் கண்ணா பின்னாடி போக ஆரம்பிச்சிடுது. என் பையன் என் கூட இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்போ அவங்கள மாதிரியே வந்து அவன் ப்ளே பாய்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, நீ தப்பாக யோசிச்சுட்டு இருக்க, அவன் ஃப்ரெண்டு கூட தானே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பார்க்க, அவங்களோ சத்தியமாக கிடையாது, நான் இப்போ தான் அந்த ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு பண்ணேன், அப்போ தான் ஃப்ரெண்டோடைய வேலைக்கார அம்மாவும் இவங்க 2 பேரும் ஒன்றா தான் போயிருக்காங்க, அவன் தான் அவளை கூட்டிகிட்டு போனாங்கிற விஷயத்தையே சொன்னான். எனக்கு நல்லா தெரியும், நான் திரும்ப வந்துட்டு இங்கே வந்திருக்கவே கூடாது, நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கணும், அவன் திரும்ப என்னோட ஹார்ட்வே வந்து பிரேக் பண்ண போகிறான், அவனோட ப்ளே பாய் வேஸை யூஸ் பண்ணி என்ன மட்டும் இல்லை இந்த முறை ஹீரோயினையும் சேர்த்து வந்துட்டு அவன் ஹர்ட் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இவங்க ஹஸ்பண்ட்னால ஒரு பெரிய ட்ராமா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆம்பளைங்கனாலே லாயலாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. அதனால தான் இவங்க வந்து அந்த சைக்கோ வார்டில் அத்தனை வருஷம் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்கள பதட்டப்படுறதுக்காக ஆரம்பித்து இதையே வந்து பயங்கரமாக வந்துட்டு பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க, இவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியலை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு நானும் ஒரு காரணமாகிட்டேன், நான் இங்கே ஹீரோயினை வந்துட்டு லைஃபை கெடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கேன், ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கவே கூடாது, நான் திரும்ப வந்து பைத்தியம் ஆகிடுவேனா இல்லை வந்துட்டு என்ன ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயே தீர்வேன்னு சொல்லி ஆட, ஹீரோவுடைய அப்பாவும் சரி நீ எதுவும் கவலைப்படாத, பையன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோவுடைய அம்மாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உடனே வர சொல்லிடுறாரு. ஹீரோயின் அங்கே வந்து சேர்ந்த உடனே ஹீரோவுடைய அம்மாவும் நான் உனக்கு துரோகம் பண்ண பார்த்தேன், என் பையன் உனக்கு துரோகம் பண்ண பார்க்குறான்
அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஹீரோயினும் எதுவும் நடந்திருக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ஃப்ரெண்டு கூட தானே போயிருக்கேன்னு சொல்லியிருக்கான், அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் ஏற்கனவே வந்து விசாரிச்சுட்டேன், அவன் அந்த ஃப்ரெண்டு கூட தான் போயிருக்கான், இவங்க அப்பாவை மாதிரி இவனும் ஒரு ப்ளே பாயாக இருந்துகிட்டு இருக்கான், கண்டிப்பாக வந்துட்டு நீ இந்த விஷயத்துலலாம் இறங்கி போகவே கூடாது, அவன்கிட்ட ரொம்ப கராராக இருக்கணும், அப்படி இல்லைனா நீயும் என்ன மாதிரியே ஹார்ட் பிரேக் ஆகி என்ன மாதிரியே பைத்தியம் முடிச்சு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் அத்தனை வருஷம் உட்கார்ற மாதிரி ஆகிடும், எனக்கு நீ ரொம்ப முக்கியமான பர்சன், உனக்கு ஹார்ட் பிரேக்கும் ஆகக்கூடாது, நீ கண்டிப்பாக அங்கே சைக்கோவும் மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவகிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோட அப்பாவை பார்த்து போயிருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்க எல்லா ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ்க்கும் கால் பண்ணுங்க, அவன் எங்கே இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அவங்க வீட்டு வேலைக்காரங்களும் இங்கே காசிப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரி சீக்கிரத்திலே வந்துட்டு செத்து போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் விட்டு, அவங்கள கொண்டு வந்து நம்ம தலையை உருட்டிட்டு இருக்காங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோடைய அப்பா அந்த சத்தம் கேட்டு வராரு. யாரை பற்றி காசிப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோடைய அம்மா வந்து இந்த மாதிரி மெடிசனை வந்து மாற்றி சாப்பிட்டுட்டாங்க, அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி பைத்தியமாக இருக்கவங்க இப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் வந்து வார்த்தைகளை விட ஹீரோட அப்பா அதனால கொஞ்சம் கடுப்பாக்கிடுறாரு. அவரோ என்னதான் இருந்தாலும் உங்கள் முதலாளியே இந்த மாதிரிலாம் பேசுறது வந்துட்டு ரொம்பவே ஆபத்தானது, இன்னொரு தடவை வந்துட்டு வார்த்தைகளை யோசிச்சு பேசுங்க, அப்படி இல்லைனா இந்த வேலையில் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறாரு. இன்னும் நம்ம ஹீரோவும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப லவ்லி டவ்லியாக அதோ கப்பல் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டை வந்துட்டு அவளோட ரூமுக்கு போய் தூங்க சொல்கிறான். அவளும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை செட்யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே மேக் அவுட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க கரெக்டாக டோரை வந்து யாரும் நாக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த சமயத்தில் கதவை ஓப்பன் பண்ணால் அவனுக்கு அந்த ஷாக்காக வந்துட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ன உடனே என் பையனை மிஸ் பண்ணதுனால நாங்கள் 2 பேரும் பையனை தேடி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 2 பேரும் அப்படியே விளையாட்டியாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். அந்த பெண்ணும் இவங்க 2 பேரும் அங்கே வந்திருக்கிறத பார்த்தோன்னே பிளான் ஃபுல்லாக சொதப்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அப்படியே அவங்கள்ட்ட வந்து நடிச்சு கொட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறா. நாங்கள் 2 பேரும் இங்கே ஹனிமூனுக்கு வந்திருக்க விஷயம் கேள்விப்பட்ட மாதிரியே நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்திருக்கீங்களே, யார் கூட ஹனிமூன் ஸ்பெண்ட் பண்ணுறது, நாங்கள் எங்கள் பையனை எங்கள் கூட கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் நம்ம ஹீரோவை அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்க. ஹீரோவும் நான் ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என் பையனை தனியாக விட்டால் கண்ட ஈவலெல்லாம் வந்துட்டு அவனை பிடிச்சி ஆட்டி படைக்கும், அதனால தான் என் பையனை கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டே பேச நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் கிட்ட தனியாக கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொல்லிட்டு வந்துடுறானுங்க. அப்போ வந்துட்டு அந்த ஃப்ரெண்டும் கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேர் தனியாக வந்தது இல்லாமல் இங்கே கூடவே ஹீரோயினை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கிறதா உங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ன உடனே இது எதுவுமே உங்கள் அம்மா என்கிட்ட போய் சொல்லாமல் இருந்தால் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். என் மேலே கோவப்படுறியா, என் மேலேயும் எங்கள் அம்மா மேலேயும் தயவு செஞ்சு எந்த கோவமும் படாத, நான் எங்கள் அம்மா விட்டு போய் சொன்னது எல்லாமே நான் உன் கூட தனியாக இருக்கணுங்கிறதுக்காக தான், உனக்கே தெரியும்ல நான் எவ்வளோ ஹார்ட் பிரேக்கனாக இருந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உன் கூட இருந்தால் தான் எனக்கு மனசுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் எங்கள் அம்மா விட்டு போய் சொல்ல வச்சேன், தயவு செஞ்சு வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. உன் மேலே நான் கோவப்படல, என்னால் உன் மேலே கோவப்படவும் முடியாது, ஆனால் இப்போ நம்ம பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, நீ உன்னோட ரூமுக்கு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வரான். ஸோ அவளை ட்ராப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கே தங்கியிருக்கிறதா அவங்க அம்மா சொன்னதை கேள்விப்பட்ட உடனே அவளை கொஞ்சம் நேரம் கோவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவளோட ரூம் டோரை போய் நாக் பண்ணுறா. நம்ம ஹீரோயினும் அங்கே ஹீரோட அம்மா தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுடுறா. நம்ம ஹீரோ வந்து உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு அடம் பண்ணிட்டு இருக்கான். அதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட சேர்ந்து ஜலசினால என்னென்னவோ குதிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க. உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு உன் மேலே இருக்கிறது வெறும் வந்துட்டு வெறுப்பும் அருவருப்பும் மட்டும்தான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இவ்வளோ தூரம் நீ பேச தான் செய்வா, ஆனால் நீ பண்ணுறதுல பார்த்தா ரொம்ப ஜலசினால் ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இன்னும் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோனும் கோவப்பட்டு அவனை ஃப்ளார் வேஸ் வச்சு அடிக்கிறதுக்காக வரா. இந்த வேஸ்னால நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அது தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா, சத்தியமாக முடியாது, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது நடத்தியே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கையிலேருந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வேஸை வந்து தள்ளி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டு இவ ஜலசினால தான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு நிஜமாவே இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோயினும் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவனோட கையை கடிச்சு அவனை தள்ளி விட்டுட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா சத்தம் கேட்டு அங்கே இவங்க 3 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே பெட்டில் படுத்துட்டு கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னவோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அவங்கள பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃபெங்குக்கும் என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் முடிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோவை கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் வந்து தனியாக பேசிட்டு இருக்காங்க. இன்னும் 1 மாதத்துல தான் கல்யாணம் இருக்குது, அது வரைக்கும் கூட ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் எனது 1 மாதமா கல்யாண தேதி எப்போ முன்னாடி வச்சுங்க அப்படின்னு உடனே அதெல்லாம் இன்னைக்கு காலையில் தான் நடந்துச்சு, நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அப்படி மாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய அம்மாவுடைய பிளான் தான் இது, ஃபெங்கு கிட்ட ரொம்ப நாள் இவனை பழக விடக்கூடாதுங்கிறதுக்காக 3 மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கல்யாணத்தை இப்போ ஒரே மாதத்துலேயே வந்துட்டு திரும்ப மாற்றிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஏற்கனவே வந்துட்டு நான் மண்டையை பிச்சுட்டு இருக்கேன், இதில் இந்த கல்யாண தேதியை வர முன்னாடி கொண்டு வரீங்களா, எனக்கு உயிரே போயிடும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ என்ன ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியா பண்ண மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா கேட்குறாங்க. ஹீரோவும் நான் தான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாலும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ன உடனே
உன்னை யாரும் கட்டாயெல்லாம் படுத்தலப்பா, நீ இப்போ என்ன பண்ணிக்கோ, வேணாடி பண்ணிக்காத, ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இங்கே இருப்பேன், அப்படி இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன் அப்படின்னு உடனே திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லாதீங்க, நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டேன்ல, அதை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன், எனக்கு பிடிக்கலனாலும் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பல்ல கடிச்சிட்டே சொல்லி முடிச்சிடுறான். அடுத்த நாள் பார்த்தோன்னா இந்த ஃபெங்கு நம்ம ஹீரோயினை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் வந்து கோவப்படுத்தணும், இல்லை கொஞ்சம் டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கா. கூடவே வந்துட்டு ஹீரோ வந்து உன்னை விரும்பவே இல்லை, உன்னை பார்த்தாலே அசிங்கமாக இருக்குன்றான், உடம்பெல்லாம் கூசுதுங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக நீ சொல்கிறது எல்லாமே உள்டா, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நேற்று நைட்டு என் ரூமுக்கு வந்தது அவன், என்னை காப்பாற்ற சொல்லி கத்தி தப்பிக்க ஓடி போயிட்டது நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்ப. ஸோ இந்த வந்துட்டு ஃபெங்குக்கு சுத்தமாக பிடிக்கல ஹீரோயின் வந்துட்டு இந்த வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறது, அதனால் வந்து அவளை அடிக்கணும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினும் அவ்வளோ விலக்கி விட்டுட்டு என்னதான் சொன்னாலும் என்னதான் பண்ணாலும் சரி எனக்கு வந்து அவனை சுத்தமாக பிடிக்காது, அவன் தான் என் பின்னாடி அலையிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணுறோங்கிற எண்ணத்தோட வந்துட்டு இருக்கா. ஆனால் அங்கே ஹீரோவை பார்த்த உடனே இந்த ஃபெங் வந்துட்டு அப்படியே ஹீரோ கிட்ட போய் பயங்கரமாக வலிஞ்சிட்டு இருக்கா. என்னதான் வந்துட்டு தேடிட்டு வந்தியா, நான் இன்னும் எதுவுமே சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்கள் அம்மா உன்னை தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு வந்து கிளம்பிட்டு வரா. ஹீரோவும் இங்கே அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட்டிகிட்டு வந்த உடனே ஃபெங்கை பார்த்தோன்னே அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. நான் உன்னை யாரை கூட்டிகிட்டு வர சொன்னேன், நீ யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னோடனே உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வர சொன்னீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ என் மருமக எங்கே போனா, மரியாதையாக போய் அவளை கூட்டிகிட்டு வா, கண்டவங்களை கூட்டிகிட்டு வரதுக்குலாம் நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவளுக்கு பசிச்சா அவளே வந்து சாப்பிடுவா, அவளுக்கு கையும் இருக்குது காலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோடனே அவங்க அம்மாவும் இப்போ நீ என்ன போறியா இல்லை நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறைக்க, உடனே ஹீரோடைய அப்பாவும் நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா, உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்கல்ல, உங்கள் அம்மா சொல்கிற பேச்சு கேளு, உங்கள் அம்மாவை டென்ஷன் ஆக்காது அப்படின்னு உடனே ஹீரோவும் எழுந்து போயிடுறான். உடனே அந்த ஃபெங்கும் சரி நம்மள தான் வந்துட்டு இவங்க மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்கவே இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறா. ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை போய் ஹீரோ கூப்பிட்றான். அவளும் எனக்கு பசிக்கல நான் உங்க கூடலாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஸோ எப்பவும் போல இதுங்க ரெண்டும் அடிச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் அவளை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வரான். ஸோ இழுத்துட்டு வர வழியில் பார்த்தோன்னா அங்கே இந்த ஃபெங்கு நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரது வந்து சுத்தமாக பிடிக்கல. அதனால் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி விலக்கி விட்டுட்டு ஹீரோவை பார்த்து அவளுக்கு வேணா போய் சாப்பிட்டுக்கிட்டோம், அவளுக்கு தான் கால் இருக்குல்ல, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு அவனை தள்ளிட்டு போயிடுறா. ஹீரோயினும் தனியாக வந்துட்டு அங்கே ஹீரோடைய அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு வர, ஸோ எங்கே என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோடைய அம்மா கொஸ்டின் பண்ணுறாங்க. உடனே அவளும் அவன் பசிக்கலன்னு சொல்லிட்டான் அப்புறம் சாப்பிட்றன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து ஹீரோக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய அம்மாவும் உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் ஒன்றை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இந்த கண்ட மூஞ்செல்லாம் பார்க்க வேண்டியதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபெங்கை பற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபெங்கும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்போ வீட்டுக்கு போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்ல, அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி பண்ணுறதுக்கு நீ என்ன குழந்தையா, அவங்கள கேட்காம எதுவுமே பண்ண மாட்டியா, சும்மா எதனாலும் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன தேடி எனக்காகத்தானே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நான் சொல்லாமல் போகிறது மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே இந்த ஃபெங்கோ இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துட்டுருக்கு. ஸோ எதனாலும் அவங்கள கேட்டு தான் நீ பண்ணுவ அப்படின்னா என்னோட விருப்ப வெறுப்பெல்லாம் என்ன பண்ணுறது, உன் கூட நான் தனியாக இருக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான், அதுக்காக ஒரு சின்னதாக போய் சொல்லி உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே எல்லாரும் என்னமோ நான் அவனை கிட்னாப் பண்ணிட்டு வந்த மாதிரியும் என்ன ஒரு கிரிமினல் மாதிரியும் நடத்திட்டு இருக்காங்க. நானும் மனுஷி தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது தானே, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டு இருக்கோம், நம்ம எதுக்காக மறைஞ்சு பழகிட்டு இருக்கணும், உங்கள் அம்மாவுக்கு எதுக்காக நம்ம ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. எங்கள் அம்மா கூடிய சீக்கிரத்தில் பிரிஞ்சுப்பாங்க, நான் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு 1-2 வருஷத்துக்குள்ளே அவளை டிவோர்ஸ் பண்ணுவேன், அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு உனக்கு வந்துட்டு நல்ல ஒரு மருமகளாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் உணர்த்தி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த ஃபெங்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் சரி நீ என்னதான் சொன்னாலும் சரி உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு தான் நீ நடப்பங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் நீ இங்கே இரு நான் மட்டும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு போடுறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் நீ எதுவுமே வந்துட்டு கவலைப்படாத, எங்கள் அம்மா கிட்ட பேசி இப்போவே நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, இவளுக்கோ ஹீரோ வந்துட்டு தன்னோட பேச்சை கேட்குறானேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. ஹீரோவும் இங்கே வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவங்க அம்மா மறுக்கிறாங்க. இங்கே உன்னோட அம்மா அப்பா அப்புறம் உனக்கோடைய ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்லிட்டு எல்லாரும் உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம், நீ எங்கள் 3 பேரையும் தவிக்க விட்டுட்டு கண்டவளோட போறியா, அதெல்லாம் நான் அலோவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல அவன் தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தான், அவனே கூட்டிகிட்டு போய் விடட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த மாதிரி விஷயத்தில் நான் பெருந்தன்மையாக கண்டவங்களுக்காக விட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கும் இன்னும் கொஞ்சம் காண்டு ஏறிட்டு இருக்கு. எல்லாருமே வந்துட்டு ஊருக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு பார்த்தோன்னா ஹீரோடைய அப்பா அங்கே ஃபெங்கோடைய அப்பாவுக்கு இன்விடேஷன் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஸோ அவரும் இன்விடேஷனை வாங்கின உடனே கிழிச்சு போட்டுட்டு எவ்வளோ தைரியம் வந்தால் என்னோட பொண்ணை வந்து கஷ்டப்படுத்திட்டு இங்கே உன் பையனுக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என்கிட்டே இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுப்பேன், அதுவும் அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதைக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. ஹீரோடைய அப்பாவும் நம்ம எல்லாரும் வந்துட்டு நினச்சது தான் உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் சுச்சுவேஷனால எல்லாமே மாறி போயிடுச்சு, இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், நடந்தது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மன்னிப்பா இனிமே வந்துட்டு அதை கேட்டு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி கேவலமான ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் பையன் கிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு
மரியாதை இங்கேருந்து வெளியில் கிளம்பி கண் முன்னாடியே வராது அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுடுறாரு. ஹீரோவுடைய அப்பாவும் நீ இப்போதைக்கு கோவமாக இருக்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினுடைய அக்காவும் வந்துட்டு பயங்கரமாக வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் தான் அங்கே ஃபெங்கோடைய அப்பா வந்து கோவமாக வராரு. என்ன திமிர் இருந்தால் ஹீரோவுடைய அப்பா வந்து என்கிட்டே இன்விடேஷன் வந்து கொண்டு வந்து நீட்டுவார். இப்போ என்னமோ கல்யாண தேதியை வேற முன்னாடியே வச்சுட்டாங்களாமே, இதெல்லாம் வந்து உனக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீ எதிரி வந்துட்டு என்கிட்ட சொல்ல மாட்டேன். தங்கச்சி நல்லா பிளான் பண்ணி சீக்கிரமாக ஹீரோவோட ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல, அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அவங்க அக்காவும் இல்லை என் தங்கச்சி அப்படிப்பட்டவ கிடையாது, கண்டிப்பாக வந்துட்டு அந்த அளவுக்குலாம் இறங்கி போக மாட்டா அப்படின்ன உடனே அக்கா மாதிரி தானே தங்கச்சியும் இருப்பா, நீ ஒரு மிஸ்ட்ரஸ், ஸோ அதனால உன் தங்கச்சியும் பணக்கார குடும்பத்தில் வாக்கப்படுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணியிருப்பா, அதனால தான் என்னோட பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டையும் சேர்த்து ஸ்டீல் பண்ணியிருக்கா, பணம் கிடைச்சா அவங்களுக்குலாம் போதும்ல, ஸோ நீங்கள் 2 பேரும் எந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னோட அக்காவும் அப்படியே ஷாக்கில் வரைஞ்சு போயிருக்க, ஒரு வித்தியாசம் இருக்கு உங்கள் 2 பேருக்கும், நீ உன் தங்கச்சியை மாதிரி என்னை வந்து உன் பிடியில் வச்சுக்கணுங்கிறதுக்காக ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருந்தியே, அது வரைக்கும் வந்துட்டு சந்தோஷம்தான், ஏன்னா நீ ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தா கூட நான் உன்னை கண்டிப்பாக ஏற்றிருக்க மாட்டேன், இப்போ எப்படி அடித்து துரத்தணும் அதே மாதிரி தான் துரத்திருப்பேன், நான் உனக்கு கடைசி ஒரு வார்னிங் கொடுக்குறேன், 3 நாள் தான் டைம், அதுக்குள்ளே வந்துட்டு நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்க அக்காவும் அப்படியே பிரேக் ஆகி அழுகுறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது.